விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன பலன்கள் கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பலன் நல்ல பலனாக தாங்க இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது. சரியான அமைப்பில் வந்துருச்சுங்க. எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ வீண் விரயம், விரக்தி, மன அழுத்தம், மனக்கவலை, இது எல்லாத்தையும் சுமந்துட்டீங்க. நிறைய சுமந்துட்டீங்க. உங்கள் வயதுக்கு மீறிய கஷ்டங்களை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க வயசு 20 இருந்தால் 40 வயதிற்கான வலிகளை சுமந்திருப்பாங்க. 40 வயதாக இருந்தால் 60 வயதிற்கான வலிகளை சுமந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை ஈடுபட முடியாத அளவுக்கு கஷ்டம் வந்துருச்சு. ஒரு மாதிரியான நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைக்கே வந்திருப்பீங்க. என்னடா இது, நமக்கு என்ன இந்த மாதிரி இருக்கே, நாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கரெக்டாக தானே இருக்கிற ஆள் அப்படின்னு உங்களையே நீங்கள் ஆலோசனை பண்ணுற அளவுக்கு பிரச்சனை ஜாஸ்தி தான். நிறைய இடத்துல தோற்று போனதோட விளைவுகள் எப்படின்னா, அது தோற்று போனது நீங்கள் தான், ஆனால் மற்றவங்க என்னவோ உங்களுக்காக எல்லாம் கொடுத்துட்டா மாதிரி அவமானப்படுத்தும் பொழுதெல்லாம் நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க. வெளியே சொல்லவும் முடியாது, அதை ஏற்றுக்கவும் முடியாமல் அதை சுமந்துகிட்டு இருக்கும் பொழுது கண்ணிலேருந்து தண்ணி தன்னால் வரும். அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. இதில் விருச்சிக ராசிக்காரர் ஒரு பங்கு ஜாஸ்தியான கஷ்டம்தாங்க. சொல்ல முடியாத வழிகள் தான். உடல் ரீதியான பிரச்சனை, மனசு ரீதியான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இது எல்லாம் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு வந்திருக்கும். அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறதுக்கான காலம் வந்துடுச்சு. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ இருக்கிற காலம் உங்களுக்கு நல்ல காலமாக தான் இருக்குது. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாகத்தாங்க இருப்பார். வலிகள் வரும்பொழுது கண்ணிலேருந்து தண்ணி வருது சொன்னல, அந்த தண்ணி இறைவன் தாங்க. வலியை உள்ளே வச்சிருக்காத, வா வெளியே, நீ பிடிச்சி இழுத்துட்டு வர்றது கண்ணீராக வருது. அன்றைய தினம் அந்த கண்ணீர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கும். இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லது நடக்கக்கூடிய காலத்தில் ஒரு சந்தோஷமான சிரிப்பை கொடுக்க போகிறான். அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களின் உங்களுக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை கொடுக்குறார், மனோதைரியத்தை கொடுக்குறார். நீங்கள் ஒன்றுமே இல்லை, முருகன் வழிபாடை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. எப்பொழுதும் ஒரு வேல் கையில் வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு இன்ச்சு, ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய வேலை கையில் எப்பொழுதும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தோல்வியே வராதுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் முருகன் அருளால் அது தீர்ந்து போயிடும். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் இப்பொழுது வேணால் உங்கள் கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், இடம் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் பிறந்ததிலிருந்து ஒரு சிலர்கள் நல்ல இடத்துல நல்ல வீடு கட்டிட்டு வசதியாக இருந்திருப்பாங்க, இப்போ விட்டுட்ருப்பாங்க. ஒரு சிலவங்க இப்போ தான் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலவங்க எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கான வீடு, மனை, வாகனம் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எப்பயும் அப்படி தான் வச்சுருப்பார். இப்போ இல்லைன்றதை வச்சு கவலைப்படாதீங்க. எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். இது இயற்கையான ஒரு விஷயம், இயல்பானது. ஒன்றும் பண்ணுறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரம் அது. அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரியன் உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க. வேலை பளு ஜாஸ்தியாக இருக்குங்க. எந்த வேலை செய்தாலும் நமக்கு சம்பளம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை பார்க்குறேங்க, ஒன்றும் நிற்கலைங்க கையில். வர்றதுக்கும் போகிறதுக்குமே சரியாக இருக்குது. சில சமயம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குன்னுவாங்க. இதெல்லாம் சூரியன் கொஞ்சம் சுமாரான இடத்துல இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டுடும், கவலைப்பட தேவையில்லை. கூடிய விரைவில் மாறுதல் ஏற்பட்டுடும். அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. யாராவது செய்த தவறை கூட உங்கள் பேரில் வச்சு விட்டுட்டு போயிடுவாங்க, மாற்றி விட்ருவாங்க. அந்த சூழ்நிலை இப்போ இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்ச நாள் இதெல்லாம் நீங்கள் அனுசரித்து போகணும். சில இடங்களில் உஷாராக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எந்த வேலையும் சொல்லாதீங்க, யாரையாவது நம்பி ஏதாவது நீங்கள் கொடுக்காதீங்க. அதெல்லாம் செய்யும்பொழுது அவங்க உங்கள் பேரில் தப்பான தகவலையோ இல்லை தப்பான செயலையோ சொல்லிவிட்டு
அவங்க ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவாங்க. இது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும். அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, செல்வ செழிப்பு இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கு சூரியன் கொஞ்சம் சுமாரான பலனில் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறாரு, குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு மாறுதல் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனையிலேயே முழுக போகிறது கிடையாது. கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துக்கிட்டால் போதும், சரியாயிடும். அதே போல் தொழில் வளர்ச்சி, லாபம் இருக்கும், பொருளாதாரம் கண்டிப்பாக இருக்குது. கடனை அடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வழிவகை கிடைக்கும். அமைதியாக இருப்பீங்க, இறை சிந்தனை ஏற்படும், குடும்ப உறவுக்குள்ள ஒரு ஒத்துமை கிடைக்கும், உன்னதமான ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைலாம் தீந்துடும். எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையுமா இருப்பாங்க இவங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளே ஒரு அந்யோன்யம் வரும், புரிதல் ஏற்படும், ஒற்றுமை இருக்கும். அப்போ உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை கூட இல்லைன்னு அர்த்தம். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் அது பிரச்சனை மாதிரியே தாங்க இருக்கும். அந்த நாள் முழுக்கவே நமக்கு பிரச்சனையாக இருக்கும். ஒரு சின்னதாக சண்டை போட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க, இவங்க வீட்டில் இருந்தால் கூட அன்றைய பொழுது முழுக்க அதே சிந்தனை தான் வரும். அதனால் முடிந்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை இருந்துட்டாலே நீங்கள் எங்கே போனாலும் ஜெயிச்சிருவீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை தூசு மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. இது தாங்க தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. குடும்பத்தை நம்ம கரெக்டாக கையில் வச்சுருந்தாலே பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அத்தனையும் சேர்ந்து நம்ம சரி பண்ணிடலாம். அந்த முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய புதிய தொழில் முயற்சி பண்ணலாமான்னா பண்ணலாம். புதுசாக இப்போ நீங்கள் ஏதாவது தொழில் துவங்குறதா இருந்தால் துவங்குங்க. உங்கள் கையில் இருக்கும் பணத்திற்கு ஏற்றாற் போல் பண்ணுங்கள். இல்லை அரசாங்கத்துக்கு மூலமாக கவர்மெண்ட் லோன் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா பண்ணுங்கள். வெளியே கடன் வாங்கி நான் பண்ணி ஜெயிச்சு கடனையும் அடைச்சிட்டு நான் ஜெயிச்சு காமிப்பேன்னு சொல்கிறது அது முடியாத காரியம். கண்டிப்பாக முடியாது. கடன் பல நாட்களுக்கு பல வருடங்களுக்கு இழுக்கும், பிரச்சனையை கொடுத்துரும். வரக்கூடிய காலமும் அப்படி இருக்கிறதுனால கடன் வெளியே வாங்காதீங்க. இருக்கிற கடனை அடைக்க முயற்சி பண்ணுங்கள். அதே போல் திருமண யோகம் உண்டாகுதுங்க. திருமண பாக்கியம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் யோகம் உண்டாகுது. கரெக்டாக பார்த்து முடிவாக இருக்கக்கூடிய ஆட்களாக பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்றா போல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. திருமண உறவுன்றது கடைசி வரைக்கும் வர வேண்டிய ஒரு உறவு பந்தம். அதனால் நிலைத்து நிற்கிற மாதிரி, நமக்கு பிடித்த மாதிரி, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, ஏதோ ஒரு வழியில் எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, சிறப்பான ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார். தெளிவாக இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மனசு சங்கடப்பட்டு குழப்பப்பட்டிருந்தாலும் இப்போ தெளிவான சிந்தனைகள் தெளிவு கிடைச்சிட்டாலே நீங்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். முடிவு தெளிவாக எடுப்பீங்க. இதை செய்தால் இதுதான் நடக்கும், இந்த வழி போனால் தப்புனா தப்பு தான், இந்த வழி போனால் சரியாக இருக்குன்ற தீர்க்கமான ஒரு முடிவுக்கு சிந்தனைக்கு வரும்பொழுது நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறார். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும், ஆடை ஆபரணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், அவங்க நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. எதை செய்தாலும் சரியாக இருக்குங்க, கவலையே பட தேவையில்லை. அடுத்தது சுக்கிரன் உங்களுக்கு சுமாரான பலனை தரார். திடீர் பண வரவு இல்லை, ஆனால் பண வரவு எப்படியோ ஒரு விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வரா மாதிரி இருக்கும். வீண் விரயம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா விரயத்தை கொடுக்குறார், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவு கொடுக்குறார். அது எப்படிப்பட்ட செலவுன்னு நீங்கள் தான் பார்க்கணும். அது விரயமாக தான் தெரியுது, நல்ல செலவு மாதிரி தெரியல, பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாக இருங்க. அதையும் மீறி தான் ஆகுதுன்னா பண்ணுறதுக்கும் தயாராகிடுங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா கிரகங்கள் என்ன நமக்கு பண்ணுதோ அது நமக்கு நடந்து தான் ஆகும், வேறு வழி இல்லை, ஏற்றுக்க வேண்டியது தான். முடிந்த வரைக்கும் தவிர்ப்பதற்கு பார்க்கணும், இல்லையா விட்டுட வேண்டியது தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சில இடங்களில் நம்மளால் நம்ம கைக்கு மீறி போக விஷயத்தை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இறைவனே நீ தான் பார்த்துக்கணும், இறைவன் பாதத்தில் சரணடைஞ்சிட்டா போதும், பார்த்துக்கலாம், சரியாக போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார். மனசுக்குள்ளே இத்தனை நாளாக நிறைய பிரச்சனைகளை சுமந்து, நிறைய வலிகளை சுமந்து காயமாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த மனதுக்கு ஏதோ ஒரு மருந்தாக இருக்குதுங்க. இந்த காலம் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க, சந்தோஷம் கிடைக்க போகுது, எண்ணியதெல்லாம் ஈடேறும், வேலை கிடைக்கும், திருமணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி இதெல்லாம் கிடைக்கும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு ஆறுதல். உறவுகளே இல்லாமல் நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ தன்னால் வரும்.
உறவுகள் உங்களுடன் பழகுவதற்கு வருவாங்க. நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க. சில சமயங்களில் அனுசரித்து போவீங்க. இதையெல்லாம் இயல்பாக நடக்கும் பொழுது மனசு ஒரு சந்தோஷத்துக்கு ஆளாகக்கூடுதுங்க. நிம்மதியாக இருப்பீங்க. கவலையை விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. சனி பகவானால் இனி மாற்றம்தாங்க. ரொம்ப தரித்திர நிலையில் இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படுது. ஒன்றுமே இல்லாமல் அடுத்த வேலை என்ன செய்ய போகிறோம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது அப்படிங்கிற கவலைப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மாறுதலை கொடுக்க வரார் சனி பகவான். இந்தா உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன்னு தானே என்ன நீ கோச்சிக்கிற, இந்தா எடுத்துக்கல உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கானது உங்களுக்கு கொடுக்க வராருங்க. எந்த வேலை செய்தாலும் அதில் பலன் லாபம் கிடைக்கும். முயற்சி பண்ணலாம். தெளிவான அமைப்பு இருக்குது. சிந்தனை தெளிவாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. சனி பகவானால் நிறைய மாற்றத்தை இப்போ அனுபவிக்க போகிறீங்க. அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படுங்க. உடம்புல எப்போ பார்த்தாலும் சின்ன சின்னதாக பிரச்சனை இருக்கா மாதிரியே இருக்கும். டென்ஷன் இருக்கா மாதிரி. காரணம், நமக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தி. நிறைய பிரச்சனை இருக்கும் பொழுது அது உடம்புல காமிக்க தான் செய்யும். முகத்தில் காமிக்க தான் செய்யும். தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், அல்சர் வரும், ரத்தம் இல்லாத மாதிரி இருக்கும், மயக்கமாக வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. இப்போ அதுவே சரியாக போயிடுங்க. தன்னால் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்குறார். ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது. குழந்தை பாக்கியம் உண்டாகுது. குழந்தைகளுக்கும், விருச்சிக ராசிக்காரர் குழந்தைகளுக்கும் தேக ஆரோக்கியம் ஏற்படும். அவங்களும் இது நாள் வரைக்கும் சின்ன சின்னதாக ஏதோ ஒரு விதத்தில் மருத்துவத்துக்கும் வீட்டுக்கும் மருத்துவமனைக்குமா போயிட்டு இருந்தவங்க இப்போ ரிலாக்ஸ் ஆவீங்க. நல்லபடியாக இருப்பீங்க. படிக்குங்க. குழந்தைங்க நல்லா படிக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான நன்மைகளை செய்ய இறைவன் சனி பகவான் மூலமாக நல்லதாகவே பண்ணுறாருங்க. இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. பார்த்துக்கோங்க. நிதானமாக இருங்க. செய்யும் வேலைகளை தெளிவாக செய்யுங்க. யோசித்து செய்யுங்க. எல்லாரையும் நம்பாதீங்க. உங்களை மட்டும் நம்பி சில வேலைகளை செய்யுங்க. பொருளாதார விஷயமானும் போது குடும்பத்தார்கிட்ட உட்கார்ந்து பேசி முடிவெடுங்க. இனியும் தாண்டோனித்தனமாக எந்த வேலையை செய்து பிரச்சனையை கொடுத்துடாதீங்க. அப்படி பிரச்சனை வரும்பொழுது பக்கத்தில் குடும்பம் நிற்குமானா சில இடங்களில் நிற்காதுங்க. நிச்சயமாக நிற்காது. கோபம் வர செய்யும். என்னை கேட்டு ஏன் செய்யலைங்கிற எண்ணத்துக்கு எல்லாரும் வர செய்வாங்க. வலிகளை உங்களுடன் சேர்ந்து அவங்களும் அனுபவிக்கிறாங்க இல்லையா, அப்போ கோச்சிக்க தான் செய்வாங்க. இதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு மட்டும் செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குங்க. ராகு கேது நல்ல இடத்துல இருக்காருங்க. ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறார். நிம்மதியை கொடுக்குறார் ராகு பகவான். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் இருந்தாலும், பொருளாதார தடை இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு கம்பீரத்தை ஏற்படுத்துகிறார். தெளிவாக கொடுக்குறார். இந்த செயலை ஜெயிச்சிடலாம் அப்படின்னுட்டு. இந்த காலகட்டமும் நல்லா இருக்குது. கேதுவால் உங்களுக்கு பெரிய லாபம் இருக்குதுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, சொந்தக்காரங்களாம் எத்தனை பேர் சண்டை போட்டு போனாங்களோ அத்தனை பேர் திரும்பி வருவாங்க நல்ல விதமாக பழகுவதற்கு. அதுக்கு கேது உங்களுக்கு துணை புரிகிறார். இறை ஆண்மை மீது உங்களுக்கு சிந்தனை அதிகமாக வரும். நிறைய கோவில்களுக்கு போவீங்க. இறை நம்பிக்கை அதிகமாக வரும்பொழுது உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் தெம்பு வரும். பளிச்சுன்னு இருப்பீங்க. சோகமாகவே இருந்த உங்கள் முகத்தில் இப்போ ஒரு சந்தோஷம், சிரிப்பு, தேஜஸ், கடவுள் மேல் இருக்கும் ஒரு நம்பிக்கை எல்லாம் தெரியும். அதே போல் அரசாங்க உதவி கிடைக்கும். நல்ல ஒரு ஆடை ஆபரணம் வாங்கணும்னு பல நாள் கனவு வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வாங்குவீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கான வாழ்க்கையை வாழ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த வாழ்க்கையை தொடர்ந்து நல்லபடியாக பயணம் பண்ணுங்கள். இப்போ நடக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பானதாக தாங்க இருக்குது. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விதத்திலும் நல்லதையே செஞ்சிட்ருக்காருங்க. இறைவனே துணை என்று உங்கள் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சுக்கோங்க.